தொடக்கம். நண்பர்களே வணக்கம். இது உங்கள் சாணக்யா ஸ்பீக்ஸ் தமிழ். ஒரு மனிதன் வெற்றி பெற என்ன தேவை? பணம், அறிவு, அதிக உழைப்பு, இவையெல்லாம் முக்கியம்தான். ஆனால் ஒரு விஷயம் இல்லை என்றால் இவையெல்லாம் பயனற்றதாகிவிடும். அது என்ன தெரியுமா? பேச்சுத்திறன். சாணக்கியர் கூறுகிறார், வார்த்தையை சரியாக பயன்படுத்தும் மனிதன் அவனுக்கு தேவையானதை உலகத்திலிருந்து பெறுவான். நீங்க கவனிச்சு பாருங்க. ஒரு மனிதன் சாதாரண அறிவு இருந்தாலும் அவன் நல்லா பேச தெரிந்தா அவன் வாழ்க்கையில் முன்னேறுவான். மற்றொரு மனிதன் மிக அதிக அறிவு இருந்தாலும் அவன் பேச தெரியாதா அவன் பின்னாலேயே தள்ளப்படுவான். இதுதான் உண்மை. பேச்சு ஒரு கலை, பேச்சு ஒரு ஆயுதம், பேச்சு ஒரு சக்தி. இந்த சக்தியை தான் இன்று நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். சாணக்கியர் கூறிய 10 ரகசிய விதிகள். இந்த விதிகளை நீங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா மக்கள் உங்களை கேட்பார்கள், மதிப்பார்கள், நம்புவார்கள். முக்கியமாக நீங்க பேசுகிற வார்த்தைகள் மனதை கட்டுப்படுத்தும். விதி 1. பேசுவதற்கு முன் யோசி. சாணக்கியர் கூறுகிறார், யோசிக்காமல் பேசும் வார்த்தை அழிவை உண்டாக்கும். ஒரு கதை. ஒரு நண்பர்கள் குழு. அவர்கள் பல வருடங்களாக இணைந்திருந்தார்கள். ஒரு நாள் சிறிய விஷயத்திற்காக ஒருவன் கோபத்தில் பேசினான். நீ எப்போதுமே பிடித்தான். அந்த ஒரு வார்த்தை மற்றவரின் மனதை காயப்படுத்தியது. அது ஒரு சண்டையாக மாறியது. அந்த நட்பு அங்கேயே முடிந்தது. பின்னர் அவன் மன்னிப்பு கேட்டான். ஆனால் வார்த்தை திரும்ப வரவில்லை. உறவு திரும்ப வரவில்லை. இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம்? கோபத்தில் பேசாதே, யோசிக்காமல் பேசாதே. இங்கே பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இந்த 3 கேள்வி கேளுங்கள். 1. இது உண்மையா? 2. இது தேவையா? 3. இது நல்லதா? இந்த 3க்கும் பதில் ஆம் என்றால் மட்டும் பேசுங்கள். இல்லையென்றால் அமைதிதான் சிறந்த பதில். விதி 2. குறைவாக பேசு, அதிகம் கேள். சாணக்கியர் கூறுகிறார், கேட்பவன் அறிவை சேகரிப்பான். ஒரு உண்மை. ஒவ்வொரு மனிதனும் அவரை பற்றி பேச விரும்புகிறான். அவரை யாராவது கவனமாக கேட்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த மனிதன் பிடித்து விடுவான். ஒரு நிகழ்வு. ஒரு இளைஞன் ஒரு பெண்ணை கவர முயன்றான். அவன் தொடர்ந்து பேசினான். அவளுக்கு அவன் பிடிக்கவில்லை. மற்றொருவன் அவளிடம் கேள்வியில் கேட்டான். அவள் பேசினதை கவனமாக கேட்டான். இறுதியில் அவள் யாரை விரும்பினாள்? 2வது மனிதரை. ஏன்? அவன் அவளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். இதுதான் ரகசியம். கேட்பது மரியாதை, கேட்பது நம்பிக்கை. விதி 3. மர்மம் வைத்திரு. சாணக்கியர் கூறுகிறார், முழுவதும் வெளிப்படுத்தாதவன் எப்போதும் ஆற்றல் கொண்டவன். ஒரு உண்மை. நீங்க உங்க வாழ்க்கையை முழுசா எல்லாருக்கும் சொல்லிட்டீங்கன்னா மக்கள் உங்களை எளிதா புரிந்து கொள்வார்கள். பின்னர் சலிப்படைவார்கள். ஆனா சில விஷயங்களை மறைத்து வைத்தீங்கன்னா அவர்கள் உங்களை பற்றி அறிய விரும்புவார்கள். உங்களிடம் ஈர்ப்பு அதிகரிக்கும். இதுதான் மர்மம். ஒரு எடுத்துக்காட்டு. சில மனிதர்கள் அவர்கள் அதிகம் பேச மாட்டார்கள். ஆனா எல்லாருக்கும் அவர்களை பற்றி ஆர்வம் இருக்கும். ஏன் தெரியுமா? அவர்கள் முழுவதும் வெளிப்படுத்த மாட்டார்கள் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். அடுத்ததாக விதி 4. கண் தொடர்பு. சாணக்கியர் கூறுகிறார், ஒரு மனிதன் உள்ளம் அவன் கண்களில் தெரியும். நீங்கள் யாரிடமும் பேசும்போது கண் தொடர்பு இல்லாமல் பேசினால் நீங்கள் நம்பிக்கையில்லாதவர் போல தோன்றுவீர்கள். நீங்கள் மறைக்கிறீர்கள் போல தோன்றும். ஒரு நிகழ்வு. ஒரு மாணவன் ஆசிரியரிடம் பேசும்போது எப்போதும் கீழே பார்த்து கொண்டே பேசினான். ஆசிரியர் அவனை கேட்டார், நீ உண்மையா பேசுறியா? அவன் உண்மையைத்தான் சொன்னான். ஆனா கண் தொடர்பு இல்லாததால் அவனை யாரும் நம்பவில்லை. இதுதான் உண்மை. கண் பார்த்தும் பேசினால் நம்பிக்கை உருவாகும். கவனம் முழுவதும் கிடைக்கும். உன் ஆளுமை உயர்ந்ததாக தெரியும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், கண்ணை பார்த்து பேசுவது என்றால் அதை மரியாதையுடன் செய்ய வேண்டும். அதிகமாக உற்று பார்த்தால் அது சிரமத்தை உருவாக்கும். பேசும்போது 3 to 5 வினாடிகள் கண் தொடர்பு, சிறிய இடைவெளி, மீண்டும் கண் தொடர்பு. இதுதான் சரியான சமநிலை என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். விதி 5. மெதுவாக பேசு. சாணக்கியர் கூறுகிறார், அவசரம் அறிவை மறைக்கும். நீங்கள் வேகமாக பேசும்போது உங்கள் எண்ணங்கள் தெளிவாக இருக்காது. கேட்பவர்களுக்கு புரியாது. உங்கள் மதிப்பு குறையும். ஒரு நிகழ்வு. ஒரு பேச்சாளர் மேடையில் பேச வந்தார். அவர் மிகவும் வேகமாக பேசினார். மக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? சிலர் கவனம் இழந்தார்கள். சிலர் பேசிக்கொண்டிருந்தார்கள். அதே மேடையில் மற்றொருவர் மெதுவாக தெளிவாக பேசினார்.
ஒவ்வொரு வார்த்தையும் புரிந்தது. மக்கள் அமைதியாக கேட்க ஆரம்பித்தார்கள். இதுதான் வித்தியாசம். மெதுவாக பேசுவது கட்டுப்பாடு, இடைவெளி வைப்பது தாக்கம். ஒரு முக்கிய ரகசியம்: முக்கியமான வார்த்தைக்கு முன் ஒரு இடைவெளி வையுங்கள். அதை சொன்ன பிறகு மீண்டும் ஒரு இடைவெளி. அது அந்த வார்த்தையை மக்களின் மனதில் பதிய வைக்கும். விதி 6. உணர்ச்சி கட்டுப்பாடு. சாணக்கியர் கூறுகிறார், உணர்ச்சியை வெல்லாதவன் தன்னை வெல்ல மாட்டான். ஒரு மனிதன் கோபத்தில் பேசும்போது அவன் உண்மையிலேயே யோசிக்கவில்லை. அவன் சொல்வது அவன் மனவேதனை. அவன் கோபம் ஒரு நிகழ்வு. ஒரு குடும்பத்தில் சிறிய விஷயத்திற்காக சண்டை ஏற்பட்டு கோபத்தில் ஒருவர் கூறினார், நீ எப்போதுமே பயனற்றவன். அந்த ஒரு வார்த்தை மற்றவரின் மனதில் ஆழமாக பதிந்தது. சண்டை முடிந்தது, ஆனால் அந்த காயம் போகவில்லை. இதுதான் உண்மை. கோபத்தில் பேசும் வார்த்தை நிலையான காயத்தை உருவாக்கும். அதனால் கோபம் வந்தால் அமைதியாக இருங்கள். 10 வினாடிகள் காத்திருங்கள், பின்னர் பேசுங்கள். அது உங்களை பெரிய பிரச்சனையிலிருந்து காப்பாற்றும் என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். விதி 7. நம்பிக்கை உருவாக்கு. சாணக்கியர் கூறுகிறார், நம்பிக்கை இல்லாதவன் தனிமையில் விழுவான். நீங்கள் எவ்வளவு அழகாக பேசினாலும் மக்கள் உங்களை நம்பவில்லை என்றால் உங்கள் பேச்சு மதிப்பில்லாதது. ஒரு நிகழ்வு: 2 நண்பர்கள். முதல் நண்பன் சிறிய விஷயத்தையும் சரியாக செய்வான். இரண்டாவது நண்பன் பெரிய வாக்குறுதி கொடுப்பான், ஆனால் நிறைவேற்ற மாட்டான். நேரம் சென்றபோது மக்கள் முதல் நண்பனை நம்பினார்கள், இரண்டாவது நண்பனை தவிர்த்தார்கள். ஏன் தெரியுமா? நம்பிக்கை சிறிய செயல்களில் உருவாகும். அதனால் சொன்னதை செய்யுங்கள், செய்ய முடியாததை சொல்லாதீர்கள். எப்போதும் ஒரே மாதிரி நடந்து கொள்ளுங்கள். விதி 8. சரியான வார்த்தை தேர்வு. சாணக்கியர் கூறுகிறார், வார்த்தை ஆயுதம் போல. ஒரே கருத்தை நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள் என்பது முக்கியம். ஒரு எடுத்துக்காட்டு: நீ தவறு செய்தாய், இதை இன்னும் சிறப்பாக செய்யலாம். இரண்டும் ஒரே அர்த்தம், ஆனால் தாக்கம் வேறு. கடுமையான வார்த்தை எதிர்ப்பு, மென்மையான வார்த்தை ஒத்துழைப்பு. ஒரு தலைவர் என்ன செய்வார்? அந்த வார்த்தையை தேர்வு செய்வார். அவர் எப்போது என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்வார். இதுதான் உண்மையான அறிவு. விதி 9. சிரிப்பு மற்றும் உடல் மொழி. சாணக்கியர் கூறுகிறார், முகம் மனதை வெல்லும். நீங்கள் பேசுவதற்கு முன் உங்கள் உடல் பேச ஆரம்பித்துவிடும். முகம், கண், கை அசைவு, உடல்நிலை இவை அனைத்தும் மறைமுகமாக செய்தி அனுப்பும். ஒரு நிகழ்வு: ஒரு மனிதன் மிகவும் நல்ல வார்த்தைகள் பேசினான், ஆனால் அவன் முகம் கடுமையாக இருந்தது. மக்கள் அவனை தவிர்த்தார்கள். மற்றொருவர் சிறிய சிரிப்புடன் பேசினார். மக்கள் அவனை விரும்பினார்கள். ஏன் தெரியுமா? சிரிப்பு பாதுகாப்பு உணர்வை தரும் என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். விதி 10. மதிப்பை உருவாக்கு. சாணக்கியர் கூறுகிறார், மதிப்பு உள்ளவனின் சொல் வலிமையானது. ஒரு உண்மை: நீங்கள் மதிப்பு இல்லாதவராக இருந்தால் உங்கள் பேச்சை யாரும் கவனிக்க மாட்டார்கள். ஒரு எடுத்துக்காட்டு: ஒரு சாதாரண மனிதன் அறிவுரை சொன்னால் மக்கள் கேட்க மாட்டார்கள். ஆனால் ஒரு சாதித்த மனிதன் அதே வார்த்தையை சொன்னால் மக்கள் கவனமாக கேட்பார்கள். ஏன் தெரியுமா? அவன் வாழ்க்கைதான் சான்று. அதனால் உங்களை வளர்த்து கொள்ளுங்கள். அறிவை அதிகரிக்குங்கள். திறமையை மேம்படுத்துங்கள். உங்கள் மதிப்பு உயர்ந்தால் உங்கள் பேச்சு தானாகவே உயர்ந்துவிடும். முடிவு: நண்பர்களே, இந்த 10 விதியிலும் சாதாரண போல தோன்றலாம், ஆனால் இது வாழ்க்கையை மாற்றும் சக்தி. இது உறவுகளை காப்பாற்றும் சக்தி. இது வெற்றியை உருவாக்கும் சக்தி. சாணக்கியர் கூறியது போல, பேச்சை கற்றவன் உலகத்தை வெல்லுவான். இந்த விதிகளை இன்று முதல் பயன்படுத்த ஆரம்பியுங்கள். உங்கள் பேச்சு மாறும், உங்கள் மதிப்பு உயரும், உங்கள் வாழ்க்கை உயர்ந்த நிலைக்கு செல்லும். நன்றி. மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. இது நம்ம சாணக்கியா ஸ்பீக்ஸ் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னோடய ஓன் வாய்ஸு, ஏஐ வாய்ஸ் கிடையாது. அதனால் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.